நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வைத்த விண்ணப்பத்தை நீங்கள் ஒருவேளை மறந்து விடலாம். தேவன் உங்கள் விண்ணப்பங்கள் அவர் சமூகத்தில் இருக்குது, தூக்கி குப்பத்தொட்டில் அவர் போடுகிறவர் அல்ல. மனிதன் வேண்டால் உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் ஏதாவது உதவி கேட்டா குப்பத்தொட்டில இதெல்லாம் முடியாது தூக்கி போடுவாங்க. என் ஆண்டவர் அப்படி அல்ல. இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்துல இதுவரை நீங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள் எதுவாக இருக்கலாம், நீங்கள் மறந்திருக்கலாம். என் ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்க போகிறார், அதை நிறைவேற்ற போகிறார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய மாதத்தை குட்டி கொடுத்திருக்கிறார். காலங்களும் நாட்களும் என் மாதங்களும் வேகமாய் போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே கர்த்தர் இந்த மாதத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறாரே. இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மை நடத்தும்படி அவருடைய வார்த்தையை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 20:5 நான் வாசிக்கிறேன். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்ற விரும்புகிறார், நிறைவேற்றுவார். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறவர், அவர் நிறைவேற்றுகிறவர். அவர் சொன்ன வார்த்தை மாறமாட்டார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. நாம் புரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் அநேக நேரத்தில் இந்த புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. இன்னைக்கு அறிவுக்கு பஞ்சம் இல்லை. எவ்வளவோ டெக்னாலஜி மின்னை தொட்டு விடுகிற அளவுக்கு உயர்ந்து விட்டது. ஆனாலும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் என்கிறது இன்னைக்கு சமூகத்திலே இன்னைக்கு பார்க்க முடியவில்லை. அதுதான் எல்லாவற்றுக்கும் தோல்விக்கு காரணமாய் மாறிவிடுகிறது. யோசித்து பாருங்கள், தேவன் தம்மிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ள மாட்டாராம், யாராக இருந்தாலும் சரி. அப்ப வேண்டுதலை அருளி செய்ய மாட்டாராம், வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாரா. நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர ஒவ்வொரு கேரக்டரும் பரிசுத்தவான்கள் யாராக இருந்த அவருடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஏன் காயினை எடுத்துடுங்க. காயின் யார்? ஆபேலை, தன்னுடைய சொந்த சகோதரனை வெற்றி கொலை செய்த ஒரு கொலைகாரன். அவனுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறாருப்பா, நீ என்ன செய்தாலும் அது வாய்க்காது, எந்த பயிர் வைத்தாலும் நீ பலன் கொடுக்காது, பூமியிலே நிலையற்றவனாய் அலைந்து திரிவான் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 4 12-15 வரை வாசித்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், பெரிய தண்டனையா இருக்குப்பா, என்னால அதை தாங்க முடியாதுங்கும் போது ஆண்டவர் இறங்குறாரு. சரிப்பான்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை போடுறான். காயினை கொள்கிறவன் மேல் 7 பலிகள் சுமரும் என்று சொல்லுகிறார். அப்படியே நீங்க கடந்து வந்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் கேட்கிறார், எனக்கு ஒரு குழந்தை இல்லையப்பா, எல்லா வசதியும் இருக்குது. அந்த வேண்டுதலை அருளி செய்யாமல் போனாரா? காலதாமதம் 25 years காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா காத்திருந்த காலம் ஒருவேளை அதிகம் சொல்லி ஆபிரகாம் தோன்றினாலும் தேவன் குறித்த காலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 21:2 சொல்லுகிறது, ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாரால் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பெற்றெடுத்தாலும் குறித்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சில காரியங்கள் நம்ம நினைக்கிறோம், வேண்டுதல் கேட்கப்படல, ஜெபத்திற்கு பதில் வரல, ஆண்டவர் அவ்வளவு தான் கைவிட்டுட்டார். இல்ல, குறித்த காலத்துல நம்முடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாகவே பதில் வரும். அதை தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படியே ஈசாக்குடைய வாழ்க்கைக்கு நீங்கள் கடந்து வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஈசாக் வாழ்க்கையில ஆதியாகமம் 25:21 சொல்லுது, ரெபெக்காள் மெலடியா இருக்கிற மனைவி. ஈசாக்கு வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் வேண்டுதலை கேட்டு ரெபெக்கா கர்ப்பவதி ஆகும்படியான பாக்கியத்தை கொடுத்தாராம். யோசித்து பாருங்கள். யாக்கோபு எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் வனாந்தரத்திலே அந்த நடு ராத்திரியிலே தேவனுடைய தரிசனத்தை பார்க்கிறான். அப்பொழுது ஒரு விண்ணப்பம் பண்ணுகிற அந்த இடத்துல ஒரு கல்லை நட்டு, ஆண்டவரே, தகப்பன் வீட்டுக்கு நான் மீண்டும் திரும்பி வந்தேன்னா, அதுவரை என்னை பாதுகாத்து போஷித்து உடுத்தி வித்தீங்கன்னா உண்மை தொழுது கொள்வேன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறார். ஏன் என்ன சொல்ல போனா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களின் தேவன் சொன்னாலும் ஒரு இஸ்மவேல்னு ஒரு தம்பி உண்டு. யாரு? ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கு பிறந்தவர். அவனை குறித்து கூட ஆபிரகாம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான், இஸ்மவேல் பிழைப்பானாக. இஸ்மவேல் பிழைப்பானாக சொல்லும் ஆதியாகமம் 17:18-20 வாசித்தீங்கன்னா, இஸ்மவேலையும் பெரிய ஜாதி ஆக்குவேன், 12 பிரபுக்கள் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நடக்குது. வரிசை சொல்லிக்கொண்டே போகலாம். ஏலியாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது 18:37 அதே மாதிரி யாக்கோபு எழுதின நிருபத்திலே 5:17 நம்மை போல பாடுள்ள மனிதன் எலியா வேண்டுதல் செய்கிறான், வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. நான் அப்படியே பார்த்தீங்களா, ஒவ்வொருடைய வாழ்க்கை கானானிய ஸ்திரீ. இயேசுவானவர் பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு, உனக்கு அற்புதத்தை செய்ய மாட்டேங்கிறாரு. ஆனால் திரும்ப இறங்குகிறார். உன்னுடைய விருப்பப்படி ஆகட்டுமா, நீ போ, உன் பிள்ளை பிழைச்சிக்குவா. யோசித்து பாருங்க. யாராக இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. லேகியோன் என்கிற பிசாசு கூட்டம்
ஒரு வாலிபனை காயமாக்கி கல்லறையில கட்டி வைக்குதே, ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கி அவனுடைய வாழ்க்கை பார்க்கும் பரிதாபம். இந்த பிசாசுகள் எல்லாம் இயேசு கடிந்து கொள்ளும் போது அது ஒரு விண்ணப்பம் பண்ணுது. அது கேட்குது ஆண்டவர்கிட்ட, தயவு செய்து பாதாளத்துக்குள்ள அனுப்பிடாதங்க, இந்த பண்டி கூட்டத்துக்குள்ள போறேன். ஆண்டவர் அதற்கு கூட அந்த வேண்டுதலை கூட கேட்கிறாரு. அப்போ நமக்காக நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? ஒருவேளை இந்த மாதத்துல ஒருவேளை சோர்ந்து போய் நம்பிக்கைற்று போய் சூழ்நிலை இந்த செய்தியை கேட்கலாம். எத்தனை நாள் ஜெபிப்பது, எவ்வளவு நேரம் ஜெபிப்பது, எத்தனை நாட்கள் காத்திருப்பது, எத்தனை நாட்கள் போராடுவது, எவ்வளவு நாள் இந்த நிந்தனை, என் வாழ்க்கையை வனாந்தரமா போய்விட்டது, இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன, இதுக்கு ஒரு முடிவில்லையா, நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் வந்துட்டேன, எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் வெறுமை, எதை செய்தாலும் நஷ்டம், காரியம் வாய்க்கலன்னு சொல்லி புலம்புறீங்களா? என் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுப்பார். ஏன் தெரியுமா? நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறாரு, நமக்காக தான் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, நமக்காக தான் உயிர் தெழுந்திருக்கிறார், நமக்காக தான் பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்காக தான் மீண்டு வரப்போகிறார், நமக்காக தான் தேற்றரவாளனாகி ஆவியானவரை நம்மோடு கூட இருக்கும்படியாய் நடத்தும்படியாய் அனுப்பியிருக்கிறார். எப்படி கைவிடுவார்? சோர்ந்து போக வேண்டாம். அந்த புரிதல், அந்த புரிந்து கொள்ளுகிற அந்த நிலைமை நமக்கு வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயமா எனக்கு பதில் கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் இல்லாமல் இருக்கலாம். அவருடைய வேலை என்று ஒன்று இருக்குது, அவருடைய நேரம் என்று ஒன்று இருக்குது. ரைட் டைம்ல கர்த்தர் சரியா காரியங்களை செய்வாரு. அன்பான ஒரு வாலிபன் எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். சாக போற அந்த வாலிபனை கர்த்தர் தடுத்து நிறுத்தி நேர்பாதையில திருப்புறாரு. தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். அதுல இருந்து ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம். ஆனா கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நெருக்கம், எவ்வளவு போராட்டம். ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவருக்கு நிற்கும் பொழுது அடி மேல அடி விழுது. அந்த வாலிபன் எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், ஆண்டவர் நம்மளை தொட்டுட்டார், ஆண்டவருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டோம், எல்லாமே இன்னைக்கு அப்படி அபாரமாக இருக்குன்னு தான் எதிர்பார்த்தான். ஆனா எல்லாம் தலைகளா மாறி இருந்தது. அதுக்கு பிறகு தான் இன்னும் பாடுகள், இன்னும் வேதனை, இன்னும் புடமிடுதல், இன்னும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. சோர்ந்து போய் 4 விண்ணப்பங்கள் எழுதிட்டு ஆண்டவர் சமூகத்துல போறான், எனக்கு பதில் தாங்கன்னு சொல்லிட்டு ஜெபித்து பார்க்கிறான். வேதத்தின் மூலமா ஆண்டவர் பேசல, எது மூலமாகவும் பேசல. டைம் ஆயிட்டே இருக்குது, நீர் பதில் கொடுக்காம நான் வரமாட்டேன்றவரேன்னு காத்திருக்கிறான், பதிலே வரல. இன்னொரு சாக போற ஒரு மனுஷனை பிடிச்சி அங்க அனுப்பி அவன் மூலமா பேசுறாரு. பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவரே அறியாத அந்த மனிதன் அங்க வந்து உட்காருகிறான். இந்த சகோதரன் ஆண்டவரை பற்றி சொல்றான். சொல்லிட்டு அவருடைய சூழ்நிலை பார்க்கும்போது நாங்க சாகிறதுக்கு வந்திருக்கிறேன்பான்னு சொல்றாரு. அப்ப இந்த வாலிப சகோதரனுக்கு ஒரு இறக்கம் வந்துச்சு. நம்மளோட பிரச்சனை அவருக்கு அதிகமா இருக்குத, இயேசு பற்றி சொல்லி ஒரு ஜெபத்தையும் சொல்லி கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்புறாரு. என்ன நடந்து தெரியுமா? அந்த சகோதரர் உனக்காச்சும் நான் ஜெபிக்கிறப்பாங்கும் போது, ஜெபமே அப்பதான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் சரின்ட்டு முழங்கால் படியும் போது ஆண்டவர் அந்த சகோதரன் மூலம் இந்த வாலிபனுக்கு பேசுறாரு. 4 ஜெப குறிப்பை சொல்லி இந்த காரியத்துக்கு நீ வந்திருக்கிறா, தேவன் இந்தந்த நாட்கள்ல இந்தந்த விதத்துல பதில் கொடுப்பாரு, வேண்டுதல் அருளி செய்யப்படுங்கிறாரு. யோசித்து பாருங்களேன். அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சுது. பாடுகள் மத்தியில கடந்து போன அந்த வாலிபனுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சுது, விசுவாசம் பெருகிருச்சுது. போனான். கர்த்தர் அப்படி அந்த 4 விண்ணப்பங்கள் அவன் கேட்டபடி 4 செய்து கொடுத்துட்டாரு. இதான் காட்ஸ் டூயிங். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வைத்த விண்ணப்பத்தை நீங்கள் ஒருவேளை மறந்து விடலாம். சகரியா, எலிசபெத் அந்த தம்பதி எப்பமோ ஜெபம் பண்ணாங்க, என்னை நடக்காத குழந்தை பாக்கியம் வயதாயிடுச்சு. தேவன் அதை மறக்கல, யோவான் ஸ்தானம் கொடுத்தாரு. The same way தேவன் உங்கள் விண்ணப்பங்கள் அவர் சமூகத்தில் இருக்குது. தூக்கி குப்பத்தொட்டில் அவர் போடுகிறவர் அல்ல. மனிதன் வேண்டால் உங்கள் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஏதாவது உதவி கேட்டா குப்பத்தொட்டில இதெல்லாம் முடியாது தூக்கி போடுவாங்க. என் ஆண்டவர் அப்படி அல்ல. இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்துல இதுவரை நீங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள் எதுவாக இருக்கலாம், நீங்கள் மறந்திருக்கலாம், என் ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்க போகிறார், அதை நிறைவேற்ற போகிறார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாருங்க. நீர் செய்ய வல்லவர் என்று சொல்லி துதித்து பாருங்க. சூழ்நிலைகள் மாறும், தடைகள் உடையும், அற்புதங்கள் நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் நாள் காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து நிற்கிறோம்ப்பா. எத்தனை பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. We know Lord you are a prayer answering God. ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல இந்த செய்தியை கேட்டு, ஆண்டவரே நீர் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்று வார்த்தை சொல்லுகிறதே, வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் என்று வார்த்தை சொல்லுகிறதே, நீர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு, கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பீராக. என் வாக்கினால் சொன்னதை இந்த மாதம் கரத்தினால் நிறைவேற்றுவீராக. ஏனென்றால் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற புத்திரன் அல்ல, சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், திட்டம் பண்ணதை நிறைவேற்றுகிற தேவன். அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் நடத்துவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. வியாதிகள் மறையட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், தடைகள் எல்லாம் தகர்க்கப்படட்டும். அப்பா, நீர் முன் செல்கிற மாதமாய், பிள்ளைகளை நடத்துகிற மாதமாய், வேண்டுதல் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கிற மாதமாய், நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிற மாதமாய் மாற்றிக் கொடுப்பீராக.
செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், நாம மட்டும் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்ளும்படியான பாக்கியத்தை நீர் தருவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு அருளி செய்ய போகிறார். நாமும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.